ஒரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, பொண்ணு வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஃப்ரேமில் வந்து அந்த வாய்ஸும் ஒன்று, அதாவது பொண்ணுன்னா ரொம்ப மெதுவாக பேசணும், ரொம்ப பொறுமையாக பேசணும் அப்படின்றது. அப்படி இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய விஷயம் கிடைக்காம இருந்திருக்கு. அப்போ நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, இல்லைங்க பண்ண முடியாதுன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, இல்லைங்க என்னால் பண்ண முடியாது அப்படின்னு கத்தி சொன்னால் தான் கேட்குற. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நான் ஒரு பெண், ஸோ எனக்கான ஸ்பேஸை வந்துட்டு ஐ புட் ஃபார்வர்ட் அப்படின்ற இடத்துல அது சிலருக்கு செல்ஃபிஷாக தெரியலாம், பட் ஐ திங்க் தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஆடியா இருக்கா, பஜாரியா இருக்கா, என்ன சொன்னாலும் பேசுறா, எதிர்த்து ஏன் பேசுற, கூட கூட ஏன் பேசுற. உங்களுடைய மகளோட குரல் உலகம் முழுக்க ஒலிக்குது, கம்மியா பேசு, கொஞ்சமா பேசு. அப்படி செஞ்சது இல்லை, நாங்கள் பேச வச்சு தான் பார்த்தோம். அவளுடைய குரல் எல்லாருக்கும் கேட்கணும் தான் நினச்சோம் நாங்கள். இப்படி பேசிட்டு இருந்தா யாரும் அவங்க கூட இருக்க மாட்டாங்க, இப்படி பேசிட்டு இருந்தா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, இப்படி பேசிட்டு இருந்தா ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் இருக்கு. ஸோ எனக்கு சரியான விஷயத்த, எனக்கு தேவையான விஷயத்த, நான் சரின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த, அது சரியா இருக்கும் பட்சத்தில் கூட கேட்க முடியாத உறவுகள் இருக்குன்னா அது பரவாயில்ல, பிரிஞ்சு போனா அப்படின்ற ஒரு, நான் மேடைக்காக அதை பேசல அப்படின்ற தெளிவு எனக்கு இருக்குல்ல. அதாவது நான் இப்போ ஒரு விஷயம் பேசுகிறேன், நான் நம்புகிறேன் அப்படின்னா, நான் நம்புகிற அந்த விஷயத்த நான் வெளியில் இருக்கிற மேடைக்காக மட்டும் பேசல, நான் அதுதான் நான் நம்புகிறேன். அப்போ நான் வீட்லேயும் அதை தான் பேசுவேன், மேடையிலையும் அதுதான் பேசுவேன். பெண்களை வந்து எப்பவுமே காப்பாற்றுறோம், பாதுகாக்கிறோம், யார்கிட்ட இருந்துன்னா இன்னொரு ஆண்கிட்ட இருந்து. ஒரு இடத்துல ஒரு அநீதி நடக்குது, அது தப்புன்னு உங்களுக்கும் தெரியும், அந்த இடத்துல நீங்களும் இருக்கீங்க, உங்கள் அண்ணாவும் இருக்காங்க அப்படின்னா உங்கள் அண்ணா தான் அந்த தப்பை கேட்கணும்னு இல்லை, நீங்களும் அந்த தப்பை கேட்கணும். பிக் பாஸ்ல அம்மாவை தாண்டி உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ஜாக்லின். உள்ள வந்து முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா ஜாக்லின் ஃபேன் ஆயிட்டான். டு த பாயிண்ட், டு த ஃபேஸ் பேசக்கூடிய சிலரில் நீங்களும் வந்து இருந்ததை எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ பிக் பாஸ் மூலமாக ஐ திங்க் உங்களோட இப்படி கூட நம்ம வந்து ஒரு நேரத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு உண்மையாக யோசிக்க வச்சுது. நான் வந்து சத்தமாக பேசுகிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நான் சத்தமாக பேசினா தான் என் குரல் எல்லாருக்குமே கேட்குது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான பதிவை அப்படியே போகிற போக்கில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டீங்க. திங்க் பெண்களாக இருக்கும் பொழுது இன்னும் சத்தமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தானே நம்மளாம் தள்ளப்படுறோம். நீங்கள் சொல்லுங்கள், அது ஓகே, நான் இப்படி தான் இருந்தாகணும், அப்போ தான் நான் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற கற்றுக்கிட்ட ஒரு பாயிண்ட் ஒன்று வந்திருக்கோம்ல, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, பொதுவாகவே வந்துட்டு இங்கே ஒரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, பொண்ணு வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஃப்ரேமில் வந்து அந்த வாய்ஸும் ஒன்று, அதாவது பொண்ணுன்னா ரொம்ப மெதுவாக பேசணும், ரொம்ப பொறுமையாக பேசணும் அப்படின்றது. ஆனால் சில அப்படி இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய விஷயம் கிடைக்காம இருந்திருக்கு. என்ன சொன்னாலும் சரிங்க அப்படின்ட்டு அமைதியாக நம்ம போயிட்டோம்னா அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ எந்த இடத்துல நமக்கும் அவங்களுக்கும் ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் வருதோ அப்போ நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, இல்லைங்க பண்ண முடியாதுன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, இல்லைங்க என்னால் பண்ண முடியாது அப்படின்னு கத்தி சொன்னால் தான் கேட்குற சூழல் இங்கே இருக்குது. அப்படி வந்த குரல் தான் அது. ஸோ எங்கெல்லாம் நம்ம நோ சொல்ல வேண்டியது இருந்ததோ, ஏன்னா இங்கே நோ சொல்கிறதுக்கு நம்ம யாருமே பழகி இல்லை, அதுக்கான இடமுமே இந்த முக்கியமாக நோ கேட்குறதுக்கு யாரும் பழகலை. ஆமாம். ஸோ நோன்றது நிறைய இடங்களில் நமக்கு தேவையானதை பண்ணுறது எப்படி சுதந்திரமோ, நமக்கு தேவையில்லாததை நோ சொல்கிறதும் நம்மளோட சுதந்திரம் தான். அப்போ அந்த நோ சொல்கிறதுக்கான சுதந்திரம் இல்லாத இடத்துலலாம் அந்த நோவை ரொம்பவே சத்தமாக சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்படி வந்தது தான் அந்த நானாக கற்றுக்கிட்டது தான் அப்படின்றது. ஸோ ஆரம்பத்தில் நீங்களும் வந்து பொறுமையாக தான் சொல்லி பார்த்தீங்க. ஆமாம், வீட்டிலேருந்து வந்தது தான் அது. அப்பா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு இல்லை அவ்வளோதான்னா, ஏன் அவ்வளோதான், ஏன் அது பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்டிலேருந்து வந்த குரல் தான் அது. ஸோ இது இவ்வளோ தான், இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது, அப்படிலாம் இருக்க முடியாது, எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு, ஏன் இதை பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்ற ஏன்ற கேள்வியிலேருந்து வந்த குரல் தான். அதுக்கப்புறமா ஏன், எதுக்கு, ஏன் பண்ணக்கூடாது, எதுக்காக அப்படின்னு அந்த குரல் அப்படியே வளர்ந்துக்கிட்டே. ஓகே, எல்லாருக்குமே இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீட்டை இன்னும் நான் ரொம்ப நேரம் காலியாக வைக்கணும்னு ஆசைப்படலை. ஸோ அம்மாவையும் இந்த மேடைக்கு கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ், வித் யோர் பெர்மிஷன். எஸ், ஃபஸ்ட்டு இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ வந்து ஒரு உமனாக இருக்கிறது ஒரு பக்கம், ஒரு மதராக இருக்கிறது ஒரு பக்கம், ரெண்டுமே ஒரே விஷயம்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே வெவ்வேறு விஷயம். யூ ஆர் அ உமன் அண்ட் மதர். அந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை, எண்ட் ஆஃப் த டே ஐம் அ உமன் அப்படி தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் மதர் அப்படின்ற ஃப்ரேம்குள்ளே போக ஆரம்பித்தோம் அப்படின்னா என்னோட செல்ஃப் வந்து நம்ம தொலைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ டிஃபர் தேர், லைக் நம்ம என்ன ரோல் எடுத்தாலும், மகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும், நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒரு பெண். அப்போது வி ஷுட் புட் ஆர் செல்ஸ் ஓவர் எவ்ரி திங் எல்ஸ் அப்படின்ற விஷயத்தில்
ஸோ நான் அம்மா தான், நான் வந்து ஒரு பெற்றோருக்கு வந்து பொண்ணு தான், மனைவி தான், காதலி தான். பட் நான் ஒரு பெண். ஸோ எனக்கான ஸ்பேஸை வந்துட்டு ஐ புட் ஃபார்வர்ட் அப்படின்ற இடத்துல அது சிலருக்கு செல்ஃபிஷாக தெரியலாம். பட் ஐ திங்க் தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சூப்பர். அம்மா உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எப்பவுமே பெண்கள் இந்த மாதிரி உரத்த குரலில் பேசினா அந்த சின்ன வயசுலேருந்தே அடக்க பார்ப்பாங்கப்பா, வாயாடியா இருக்கா, பஜாரியா இருக்கா, என்ன சொன்னாலும் பேசுகிறா, எதிர்த்து ஏன் பேசுகிற, கூட ஏன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அங்கேயே கில்ல பார்ப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுடைய மகளோட குரல் உலகம் முழுக்க ஒலிக்குது. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது? நீங்கள் எப்பயுமே அவங்கள அடக்குனதே இல்லையா? பேசாத, கம்மியாக பேசு, கொஞ்சமாக பேசு. அப்படி செஞ்சதில்லை. நாங்கள் பேச வச்சு தான் பார்த்தோம். ஏன்னா எல்லா எதுக்கும் இட்டுட்டு போனோம். மேடை பேச்சுக்கெலாம் இட்டுட்டு போனோம். அங்கேருந்து பேச ஆரம்பிச்சது தான் அவள். நாங்கள் பேச வேணாம்னு சொல்லலை. அவள் பேசணும், அவளுடைய குரல் எல்லாருக்கும் கேட்கணும் தான் நினச்சோம் நாங்கள். அதில் தான் அது வெளியில் சமூகத்தில், குடும்பத்தில் அது இருந்தது. குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களில் கேள்வி கேட்கும் பொழுது அந்த ஒரு 18 வயசு வரைக்கும் என்னதான் இருந்தாலும் நீ என் வீட்டில் இருக்க, நீ நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே எதுக்காக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் முக்கியம் அப்படின்றது அந்த சூழலில் தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஓகே நம்ம ஒருத்தவங்க வீட்டில் இருக்கோம், நம்ம டிபெண்ட்டாக இருக்கோம். ஸோ அப்படி டிபெண்ட்டாக இருக்கிறவங்களோட குரல் வந்து கேட்காது. அப்போ இண்டிபெண்ட்டாக ஆனால் நம்ம குரல் கேட்கணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் பி இண்டிபெண்ட் அப்படின்ற அந்த தெளிவு வந்து வீட்டில் இருந்து அங்கேருந்தா வந்து ஐ திங்க் நீங்கள் வந்து இப்போ சில பேர்லாம் வந்து ஓகே என் ஃபேமிலிங்கிறதுனால இது சொல்கிறேன்னா ஓகே நான் கேட்டுக்கிறேன், இல்லை அது தப்பாக இருந்தாலும் ஓகே அப்படிலாம் இல்லாமல் எந்த மேடையாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறது வந்து அவங்க இப்போ மேபி அவங்க அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அவங்களுடைய ஒரு நோவையும் நான் சந்தித்தேன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த அந்த பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருந்ததே இல்லை. இந்த கிரே அப்படிங்கிறதே கிடையாது. 0 or 1, இல்லை பிளாக் ஆர் ஒயிட், அப்படி தான் உங்களை பெரும்பாலுமான டைமில் பார்க்குறோம். இதனால நீங்கள் ஏதாவது ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஏதோ ஒன்று இழக்கிற மாதிரி வந்திருக்கா? கண்டிப்பாக. பிகாஸ் இப்படி பேசிகிட்டு இருந்தால் யாரும் அவங்க கூட இருக்க மாட்டாங்க, இப்படி பேசிகிட்டு இருந்தால் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, இப்படி பேசிகிட்டு இருந்தால் ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ எனக்கு சரியான விஷயத்த, எனக்கு தேவையான விஷயத்த, நான் சரின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த, அது சரியாக இருக்கும் பட்சத்தில் கூட கேட்க முடியாத உறவுகள் இருக்குன்னா அது பரவாயில்ல பிரிஞ்சு போனா அப்படின்ற ஒரு இடத்துல தான். பிகாஸ் ஐ வாண்ட் டு பி அன்அப்பாலஜெட்டிக்கலி மீ. பிகாஸ் நான் தப்பாக சொன்னேன்னா தப்புன்னு சொல்கிற இடத்துல நான் கேட்டிருக்கேன். அப்போ நான் சரியாக சொல்கிற இடத்துல ஏன் உங்களால் அந்த சரியை கேட்க முடியல அப்படின்ற அந்த கொஷின் தான். ஏன்னா வீட்டில் நான் தப்பாக இருந்த இடத்துல அவங்க தப்புன்னு சொல்கிறப்போ கேட்டிருக்கேன். ஸோ நான் சரின்னு சொல்லும் போது அப்போ நீங்களும் அதை கேட்டுக்கலாம் தானே அப்படின்றது தான். நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா, இப்போது வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சண்டை வருதுன்னா அங்கே நம்ம பயங்கரமாக ஒரு பாயிண்ட்டாக பேசினோட என்னன்னு சொல்லுவாங்க, இந்த பேச்செலாம் வெளியில் வச்சுக்கோ, ஸ்டேஜில் பேசுறதோடு நிறுத்திக்கோ, வீட்டிலலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு முட்டுக்கட்டு போடுவாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணோம்? ஒரு பொண்ணு உண்மையிலே லாஜிக்காக பேசுது, பாயிண்ட்டாக பேசுது, அந்த இடத்துல பேசுதுன்னா இந்த சொசைட்டி வெவ்வேறு விதத்தில் அவங்கள ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. ஹவு டு ஓவர் கம் இட்? அது வி ஷுட் பி ஹாவ் தட் அவேர்னஸ் லைக் ஹூ வி ஆர். ஸோ நாம் யாருன்ற அந்த தெளிவு நமக்கு இருந்தது அப்படின்னா, ஸோ நான் யாருன்னு எனக்கு தெரியும், இதான் நான். ஸோ நான் மேடைக்காக அதை பேசல அப்படின்ற தெளிவு எனக்கு இருக்குல்ல. அதாவது நான் இப்போ ஒரு விஷயம் பேசுகிறேன், நான் நம்புகிறேன் அப்படின்னா, நான் நம்புகிற அந்த விஷயத்த நான் வெளியில் இருக்கிற மேடைக்காக மட்டும் பேசல, நான் நம்புகிறேன். அப்போ நான் வீட்லேயும் அதை தான் பேசுவேன், மேடையிலையும் அது தான் பேசுவேன். அப்போ நான் இதுதான்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா அந்த வேறுபாட்டை வந்து நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு பாயிண்டில் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதுதான் நான் அப்படின்றத தெளிவாக எல்லாருக்கும் புரிய வைக்கிற இடத்துல நான் இருந்திருக்கேன். அதனால அவங்களும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் அஸ் அ விமனா வந்து நான் சமீபமாக இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது அதை சொன்னேன். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியறது நம்ம அம்மா தான். அவங்கள வந்து வெளியே இருக்கிறவங்களோ இல்லை நம்ம அப்பா எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் வந்து இது ஓகே இல்லை அப்படிங்கிற அந்த புரிதலே வந்து அவங்கள பார்த்து தான் இதுக்கெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸோ இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த அந்த எல்லா தாட்ஸ்க்கான விதையுமே அங்கேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி அது அந்த ஃபிகர் அவுட் பண்ணுற இது வந்து அம்மா கிட்ட இருந்து வந்தது? ஸோ எங்கள் அம்மா வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எங்கள் அம்மா. ஸோ எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்க இருந்த எக்ஸ்போஷர், அவங்களுக்கு இருந்த என்விரான்மெண்ட். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அப்போ 2 பெண் குழந்தைகள் இருக்குது, ஒரு ஃபேமிலி செட்டப் இருக்குது, இந்த இடத்துல நம்ம இதை சகிச்சிக்கலன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் கடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு இல்லை. ஸோ அதனால எங்கள் அம்மா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாமே இட்ஸ் இன் பாஸ்ட். இப்போ எல்லாமே வந்துட்டு வி ஆர் ஆல் குட் அப்படின்னாலும் அந்த கடந்த காலம் தான் வந்துட்டு எதெல்லாம் சகிச்சிக்க கூடாது, எதெல்லாம் நோ அப்படின்றத வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது. இன்னொன்று எல்லாருமே ஸ்ட்ராங்னா வந்துட்டு எந்த அப்டக்கிள்ஸ் வந்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் அது வந்துட்டு போராடி வெற்றி பெறுறது தான் வந்துட்டு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ உடையணுமோ அப்போ உடையிறதுமே ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வி ஷுட் பி நோயிங் லைக் வென் வி ஷுட் ஃபால் பேக். நமக்கு வந்து இந்த இடத்துல உடையணும்னா உடையலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் திரும்பி எழுந்து வரதுக்கான தைரியம் நமக்கு இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஸ்ட்ரென்த்துன்றது அதை எதிர்த்து போராடுறது மட்டும் கிடையாது. எனக்கு இந்த இடத்துல முடியலைங்க, எனக்கு ஹெல்ப் வேணுங்க அப்படின்னு ரொம்ப வல்னரபுளாக கேட்குறதுமே கூட ஸ்ட்ரென்த்து தான் நினைக்கிறேன். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க இந்த உடஞ்சி அழுகிற இடமா இருக்கட்டும், அதுலேருந்து கோப்ப பண்ணுற இடம் இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ உங்கள் மகளை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப போல்டான பொண்ணுங்க கூட கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் போல, எது வந்தாலும் டக்கு டக்குன்னு பேசிடுறாங்கன்னு. ஆனால் அவங்க உங்ககிட்ட அந்த ஒரு குழந்தைத்தனமாக ரொம்ப உடஞ்சி அழுததோ அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்குது, சொல்ல முடியுமா? இப்போ வரைக்கும் அழுவேன். கடைசியாக எப்போ அழுதாங்க? அந்த சைடு ஆஃப் மஞ்சரி எங்களால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. நான் அதுதான் சொல்கிறேன்ல, அழுகிறதுனால வீக்குன்னு நான் சொல்ல வரல. நான் அந்த அழுகிற இடத்துல இப்போ எங்கள் அம்மா வந்து நீ ஸ்ட்ராங், என்ன எங்கள் அம்மா எப்படி கன்சோல் பண்ணுவாங்கன்னா, நீ ரொம்ப ஸ்ட்ராங் மஞ்சரி, ஏன் அழுகிற, நீ ரொம்ப ஸ்ட்ராங் தானே. இல்லை இப்போ நான் ஸ்ட்ராங் இல்லை, எனக்கு அழுகணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல அழுவேன். ஸோ அந்த நிமிஷத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு நினச்சி என்னோட எமோஷன்ஸை நான் வந்துட்டு உள்ளே வச்சுக்கணும், சப்ரெஸ் இந்த பண்ணிக்கணும். வயசானாலும் குழந்தை தானே எனக்கு. இந்த சமுதாய கட்டமைப்பே எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு உதவினா அந்த இடத்துல ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட ஒரு பொண்ணு கீழே வந்துச்சுன்னா டக்குன்னு சுற்றி ஒரு 10 ஆண்கள் வருவாங்க. இது அவங்க உதவி செய்கிற மனப்பான்மையை தாண்டி ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப்னா ஆண்களால் தானே பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் தெரியும். அந்த ஒரு சிம்பத்தி அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே பார்க்கறது எப்படி இருக்கு? இல்லை, அது அந்த சேவியர் மனப்பான்மை எப்போவுமே ஆண்களுக்கு இருக்கும். நம்ம வந்துட்டு பெண்களை ஏன்னா பெண்களை வந்து எப்பவுமே காப்பாற்றுறோம், பாதுகாக்கிறோம், யார்கிட்ட இருந்துன்னா இன்னொரு ஆண்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் வந்து சேவ் பண்ணுறோம். அந்த சேவியர் மனப்பான்மை இருக்குது. பட் இப்போ நான் பெண்களுக்கு சொல்லணும் நினைக்கிறது என்னென்னா, எப்போவுமே நான் போகிற இடத்துல மாணவிகள்கிட்டயோ இல்லை மற்ற இடத்துலையோ பேசும்பொழுது, இப்போ ஒரு இடத்துல ஒரு அநீதி நடக்குது, அது தப்புன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த இடத்துல நீங்களும் இருக்கீங்க, உங்கள் அண்ணாவும் இருக்காங்க அப்படின்னா உங்கள் அண்ணா தான் அந்த தப்பை கேட்கணும்னு இல்லை, நீங்களும் அந்த தப்பை கேட்கலாம். ஸோ தப்புன்னு இருக்கும் பொழுது அது வந்து ஒரு ஆண் தான் கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த இடத்துல அது தப்புனா அதை நீங்கள் கேட்கலாம். இன்னொன்று, ஒரு பொது இடத்துல வரும்பொழுது ஒரு பெண் அங்கே போயிட்டு நிற்கிறதுக்கே வந்துட்டு இன்னும் இந்த சொசைட்டியில் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன வெளியில் போனாலும், நீ வெளியில் போறியா, காலேஜுக்கு போ, திரும்ப வீட்டுக்கு வா, ஆஃபீஸ்க்கு போ, திரும்ப வீட்டுக்கு வா, என்ன வேலைக்கு போறியோ போ, வீட்டுக்கு வா. ஸோ அதுக்கான சுதந்திரம் மட்டும்தான் இப்போ இருக்கே தவிர, நாம் என்னவா இருக்கிறோன்ற வெளியே நம்ம உருவாக்கிக்கிற இடம் இன்னும் பெண்களுக்கு கிடைக்கல. அதனால வெளியில் இப்போ போகிறப்போ யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாலும் இப்போ நான் அவரை கூப்பிட்டுக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவரை சேர்த்துட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு என்னோட ஃபேமிலியில் எனக்கு ஸ்பேஸ் இருக்கா? இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் இதுக்கு என்ன சொல்லுவார், என் மாமியார் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்ற 1008 கொஷின் ஒரு பொண்ணுக்கு போகும். ஆனால் ஒரு பையனுக்கு வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்துட்டோம்னா சூப்பர்டா அப்படின்ற மாதிரியோட அது நின்றுடும். ஸோ பெண்களுக்கு வர கேள்வியும் ஆண்களுக்கு வர கேள்வியும் ஒரே மாதிரியாக இருக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து யூ வெரி வோக்கல் அபவுட் யோர் டெசிஷன்ஸ். நீங்கள் என்ன, இதுதான் நான் முடிவெடுத்தேன், என்னோட மேரேஜ் ஒர்க்கால், ஸோ நான் அதை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் ஒரு ப்ரிவிலேஜ்டான ஒரு ஸ்பேஸில் தான் இப்போ இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் சிம்பத்திலாம் காட்ட வேண்டாம், எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், அது மட்டும் இல்லாமல் என் குழந்தையும் பார்த்துக்க தெரியும், என்னை நம்பி இனி யார் வந்தாலும் என்னால் அவங்கள பார்த்துக்க முடியும். இந்த கிளாரிட்டி எப்படி வருது? அண்ட் ஏன் அந்த சிம்பத்தியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து? அது மோர் தென் சிம்பத்தி இல்லாமல், எனக்கு சிம்பத்தி காட்டக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த ப்ரிவிலேஜ்ன்ற விஷயத்த சொல்லலை. ஏன்னா மெனி வேர் கோட்டிங் என்ன வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சிங்கிள் உமன், சிங்கிள் மதருக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு கோட் பண்ண முடியும். ஏன் அது கரெக்ட் தானே? அது அந்த இடத்துல நான் எங்கே வேறுபடுறேன்னா, நிஜமாவே ட்ரூ ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கிற ப்ரிவிலேஜ் இல்லாத பல சிங்கிள் உமன் இருக்காங்க, சிங்கிள் மதர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெப்ரசன்டேஷனாக நான் கேட்டால் கிடையாது. ஏன்னா ஐ எம் ப்ரிவிலேஜ். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டெசிஷனை எடுக்கிறதுக்கான ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது, எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தது, எனக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கிறதுக்கான எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்போஷர் இருந்தது. அதனால நான் இந்த முடிவு எடுத்து என்னால் செயில் பண்ண முடியுது. ஆனால் இதை கிடைக்காத நிறைய சிங்கிள் உமன் இருக்கும் பொழுது அதனால் ஒத்துமொத்த கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷனாக என்ன நிற்க வச்சா அது தட் வில் நாட் டூ ஜஸ்டிஸ். அதனால ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி தட் ரெப்ரசன்டேஷன். பியூட்டிஃபுல். ஸோ இந்த மொமெண்ட்டில் அழகாக அங்கே இருக்க ஒரு சுட்டி பையனையும் ஸ்டேஜில் கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். நீங்களே கூப்பிடுங்களா அழகா? பட் அங்கே நீங்கள் இங்கே வந்துருங்க, நம்ம இங்கே வாங்க, ஏன் கூட வாங்க, நம்ம டீம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து உட்காருங்க, ஏறி உட்காருங்க. அம்மா கிட்ட சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்கணும், சரியா? அம்மா வந்து எல்லாரையும் பயங்கரமா வந்து மிரட்டி கட் அண்ட் ரைட்டா பேசிட்டுறாங்கல்ல, இப்போ நம்ம அம்மாவை மிரட்ட போறோம் கொஞ்ச நேரம். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ என்ன சொல்லி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டு அம்மாவை மிரட்ட போறோம்? பிக் பாஸ்ல அம்மாவை தாண்டி உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ஜாக்லின். பாப்பியா நீ? பிக் பாஸ்லாம் பாப்பியா ரெகுலரா?
அம்மா பண்ற எல்லா விஷயமும் பாப்பீங்களா பிக் பாஸ்ல? வந்து உள்ள வந்து முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா ஜாக்லின் ஃபேன் ஆயிட்டான். எப்போ ஜாக்லின் நான் வீட்ல எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின்ட்ட நினைச்சேன் நான் நீ ஜாக்லின்ட்ட தான் பேசிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு. அப்படி அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. சரி, அம்மா எந்த விஷயத்துல ரொம்ப நாட்டியா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப படுத்துறாங்க அப்படின்னா என்ன விஷயத்துல? சேட்டை பண்ணுவேன்னு கேட்குறேன். எந்த விஷயத்துல அம்மா சேட்டை பண்ணுவாங்க ரொம்ப? விளாடும் போது நீ விளையாடும் போது என்ன பண்ணுவாங்க? விளையாட விட மாட்டாங்களா உன்ன? ஒழுங்காக வராம போனே பாத்துருப்பாங்க. ஓ, உன் கூட விளையாடாம போன் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுதான் ரொம்ப இன்னைக்கு சேட்டை கூட பண்ற அவ்வளவு விஷயம். நேரம் விளையாடிட்டு இருந்தோம் வேடா. அதே மாதிரி இன்னைக்கு பண்ணேன். நீங்க ஒரு நாள் தானே பண்ணீங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம். கம்ப்ளைண்ட் ரவுண்ட். நாங்க கேள்விப்பட்டோம் உங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை தான் பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னு. ஆமா. உனக்கே தெரியுமா? இவருக்கு ஜட பிட்னி மல்லிப்பூலாம் வைக்கலாமா? அழகா இவருக்கு வேஷம் போடலாமா? ஆல்ரெடி குட்டி வயசுல அதெல்லாம் பண்ணி போட்டோலாம் இருக்கு. எதனால ஒரு பெண் குழந்தை தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க? இல்ல எனக்கு பெண் குழந்தை ஏன் வேணும்னா சமயத்துல நான் வந்து யோசிச்சிருப்பேன், இந்த கிளாரிட்டி எனக்கு இருக்குல்ல, இந்த கிளாரிட்டி என் பேரண்ட்ஸ்க்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஆஸ் அ கேர்ளா எனக்கு வந்து நல்லா இருந்திருக்குமே. ஸோ மேபி லைக் இந்த கிளாரிட்டியோட ஒரு பெண் குழந்தைய நான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசையா இருந்தது. ஸோ அதனால ஐ வாண்டட் அ கேர்ள் அப்படின்றது தான். நைஸ், சூப்பர் சூப்பர்ப்பா. சரி, அம்மாவுக்காக ஒரு அழகா ஒரு பாட்டு பாடு. நீ எவ்வளோ பாட்டு பாடுவேன், என்னென்னவோ பாட்டு பாடு. ஏன்பா பாட மாட்டேன். உன் பிடிச்ச பாட்டு டான்ஸ் ஆடுவல? நான் டான்ஸ் ஆடுவியா? அம்மாக்காக ஒரு டான்ஸ். நீயே சொல்லு. என்ன பாட்டு ஆடுவேன் நீ சொல்லு. நீயே சொல்லு. வாத்தி கமிங். சூப்பர். நான் எங்கடா ஆடுவேன்? ஆடணும். ஆமா, என்ன மட்டும் மாட்டி விட்டீங்க, அவ்வளவுதான். அப்படி சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்பதான் பையன் வந்து அப்படியே அந்த ஃபார்முக்கு வரா. இருந்தாலும் சாரிப்பா. இந்த மொமெண்ட் வந்து இவங்க 2 பேர் இருக்கிறது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கு, நான் உனக்கு கையில தருவேன். அது அம்மா கிட்ட கொடுத்து அம்மா கணத்து முத்தா கொடுத்துடணும். ஓகேவா? கரெக்டா கொடுத்துருவியா? ப்ளீஸ் அதை எடுத்துட்டு வாங்க. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.